ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இழுவெல்லாம் வலுவாக இருந்தது போதும், உனக்கு இப்போ தான் கண்ணு தெரிஞ்சுதா அப்படின்லாம் திட்டுவீங்கள்ல. சாரிடா, என் மேலாம் தப்பு. நான் தான் யூன் மீன் போடாமல் அப்படியே வளவலன்னு இழுத்து விட்டுட்டேன். அன்றைக்கெலாம் ஒருத்தவங்க யூன் மீன் ஸ்டான்ஸும் இங்கே இருக்கும், உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுதா இல்லையான்னு திட்டுறீங்கடா. நான் குழந்தைல, சரி மன்னிச்சு விட்டுருங்க. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், யூன் மீன் வந்து மந்த்லி ஒன்ஸ் வரும்டா. டு பி ஃப்ரேங்க், நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், யூன் மீன் வந்து மந்த்லி ஒன்ஸ் வரும். அது மாதிரி தயாங்க டாப்பாக வச்சு வர்றது மந்த்லி ஒன்ஸ் வரும். மற்றது எல்லாமே டேக்குக் வீடியோஸ் வித்து ஜேகே டாப்பாக வச்சதை வரும். மேபி ரேராக கூட யூன் மீன் அப்பப்போ கூட வரலான்டா. ஆனால் தயவு செஞ்சு யாராச்சும் கமெண்ட்டில் ஞாபகப்படுத்துகிறீங்க. நானும் அப்பப்போ ரிமைண்டர் வச்சு நான் கண்டிப்பாக வந்து போட்டுறேன். சரி சரி, கோச்சிக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு. சரி வாங்க போகலாம். ஸோ சுகா தான் அந்த ஏரியாலே சும்மா பெரிய கை, தலைவன் எது கெட்டுதாலும் அடி தேடி செம்ம ரவுடி பையன். அப்படியே ஜிம்மின் சைடு அவன் அந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு 4 month இருக்கும். அப்போலேருந்து ஜிம்மின் மேலே சுகாவுக்கு ஒரு கண்ணு. தலைவன் அப்பப்போ போய் சைட் அடிக்கும் போது கெத்து காட்டுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பையனை பிடிச்சி நொறுகிறதுன்னு தலைவன் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான். அப்போ ஒரு ஃபைன் டே அப்படியே ஜிம்மின் அவனோட பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிகிட்ருக்கான். ஸோ அவன் டியூஷன் சொல்லி கொடுப்பான் சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம். அப்போ அப்படியே சைக்கிளில் கிளம்பிட்டு இருக்கும்போது அப்படியே சுகா, வெள்ளிக்கிழமை யாழ் போகிறானே, அவன்கிட்ட ஏதாச்சும் பேசணுமே, டீ குடிக்க 10 ரூபா இருக்கான்னு கேளுப்பா, உடச்சி வாயிலே கொடுத்துருவேன். டேய், அசிங்கமாக 10 ரூபா கேட்க சொல்கிறேன். அப்போ ஒரு 50 ரூபாயா கேளுப்பா. வெள்ளிக்கிழமை அசிங்கம் பிடிச்சவனே, ஒன்றை போய் ஐடியா கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்திட்டு அப்படியே பக்கத்தில் அலெக்ஸ் இருக்கான். அப்படியே அலெக்ஸ் கிட்டே கேட்குறான், டே அலெக்ஸா ஏதாச்சும் ஐடியா கொடு. ஏப்பா அலெக்ஸா ஐடியா கேட்டதும் நான் இன்னும் ஃபோன் உள்ள அலெக்ஸாவா, வேறு மாதிரி அலெக்ஸ்ப்பா. ஒன்று பண்ணு, வேணா போயிட்டு பிடிச்சிருக்குன்னு டபார்னு சொல்லியிருப்பா. என்ன நீயும் வெள்ளிக்கிழமை கூட சேர்ந்து வர வெள்ளிக்கிழமை மாதிரியே உன் ஸ்லாங் எல்லாம் மாறுது. ஒத்துக்கிறேன்டா, உங்கள் 2 பேத்துக்கும் இருக்குது. நாங்களே எங்கள் 2 பேரை வச்சுட்டு தான் சுற்றுறோம், ஊர் உலகத்துக்கே தெரியும், ஏன் கல்யாணம் பண்ணாமல் அப்படின்னு வெள்ளிக்கிழமை அப்படி செல்லமாக அலெக்ஸ் அப்படி கொஞ்சிறான். எஸ், கேட்டிங்கள்ல ஒரு 2-3 பேர் அலெக்ஸையும் வெள்ளிக்கிழமையும் பேரா போட்டால் நல்லா இருக்குன்னு. இப்போ ஓகேவா? ஓகே. டே அலெக்ஸா, என்னப்பா வெள்ளிக்கிழமை, டேய் பீச்சு போகலாமா? டேய், காதல் புறாவெல்லாம் இங்கே வந்து பறக விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ரெக்கையை வெட்டி கூண்டுக்குள்ளே திணிச்சிருவேன். என் புறா தான் பறகணும். நீங்கள் எங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க டபா, அங்கே அவன் போயிடுவான்ப்பா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அனுப்பி வைக்கிறானுங்க. அப்போ சுகா வர்றான், என்னென்னு பேசுறதுன்னு வேற தெரியல, நல்லா வெள்ளை கலர் ஹுட்டியை போட்டு சும்மா நச்சுன்னு போகிறானே தேவதை மாதிரி அப்படின்னு அவனும் பார்த்துட்டு எனக்கு கேட்கலாம், நம்ம வேற 10வது ஃபெயிலு, அவன் காலேஜு, நான் என்ன கேட்கலாம். அப்போ சுகாவும் ஏதோ ஒரு தைரியத்தில் அப்படியே போயிட்டு ஜிம்மினோட சைக்கிள் முன்னாடி நிற்கிறான். ஹலோ, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா? அப்போ ஜிம்மின் அப்படி திரும்பி பார்க்குறான். சவுடி பையன் வந்துட்டானா? ஏதோ வாய்க்குள்ளே முணுமுணுகிறீ. என்னது? என்ன வாய்க்குள்ளே முணுமுணுகிற? ஒன்றும் இல்லை. என்ன வேணும் உங்களுக்கு? இதாப்பா வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கணுன்னு தான் தோணுது. அந்த லவ் டைலாக் மாதிரிலாம் எனக்கு சுத்தமாக வராது. சுட்டு போட்டாலும் வராது. எல்லாருக்கிட்டேயும் அடி தடி வெட்டு குத்து அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்க. ஆனால் உன்னை பார்த்தா மட்டும் அப்படியே நெருப்பை பனியாக மாற்றி விட்டு போறியடா. லவ் டைலாக் மாதிரி வராதுன்னு பார்த்தா அதெல்லாம் என்னை பார்த்ததும் வருதே. எங்கே போயிட்டுருக்க? அவன் என்ன போய் ட்ராப் பண்ணிட்டா. ஆல்ரெடி சைக்கிளில் தான் நான் போயிட்டுருக்கேன், நீ வந்து சும்மா காலால் நின்றுட்டுருக்க. இதே வெள்ளிக்கிழமை இந்த டைலாக் சொல்லியிருந்தா அசிங்கமாக ஏதாச்சும் கேட்டிருப்பேன். வேறு எதாலடா நிற்பாங்கன்னு ஜெல்லாம் வேற கேட்குறானே. சரிப்பா, ஒத்துக்கிறேன். சரி, என்னையும் கூப்பிட்டு போறியா? ரவுடியெல்லாம் நான் டியூஷன் சொல்லி கொடுக்க போகிற இடத்துல கூட்டிகிட்டு போக முடியாது. அதுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. எத்திக்ஸோ வேறு எதுவோ நானும் வரணும்னு ஆசைப்பட்றேன். கூப்பிட்டு போறியா? ஏன் வரணும்?
இது என்னோடய வேலை, நான் போகணும், வழிவிடு. அமைதியாக தான் பேசுவியா? துணி காய போடும்போது கூட பார்க்குறேன், நானும் மேலேருந்து அப்படியே விசில் அடித்து கூப்பிடுறேன். இப்படி தான் கூப்பிட்டேன். ஆனால் நீ திரும்பி பார்த்தியா? எனக்கு யாரையோ விசில் அடித்து கூப்பிடுறாங்கங்கிற மாதிரி கேட்டுச்சு. அதனால தான் நான் திரும்பி பார்க்கல. ஏன் அதனால் இப்போ என்ன வந்துச்சு? ஏதோ ஒரு இது. என்னை கூப்பிட்டு போவியா மாட்டியா? வீட்டில் நீ மட்டும் தானே தனியாக இருக்க. எப்படியோ சமைச்சி வச்சுட்டு தான் போயிருப்ப. போயிட்டு வந்து நானும் சேர்ந்து சாப்பிட்லாம், இல்லைனா ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்லாம், சிக்கன் ரைஸ். இங்கே பாரு சுகா அப்படின்னு இப்போ லைட்டாக வாய்ஸ் டோன் அப்படியே ரைஸ் ஆகுது. என்னடா வாய்ஸாக மாற்றி பேசுகிறா? அப்படியே குரல்லே கடிச்சு துப்பிடுவேன் அப்படின்னு சுகாவும் பார்க்குறான். அப்படியே என்னோட முடியெல்லாம் ஒரு மார்க்கமாக எடுத்து விட்டுட்டு, என்ன டைம் ஆகுது, தள்ளுங்க, நான் போகணும். லேட்டாக போனேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. பேசாமல் நீ உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் உன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு அப்படியே டியூஷன் எடுத்தனா பார்க்க மஜாவா, மாசா, கெத்தா, கல்லாசலா அப்படிலாம் இருக்குல்ல. லோக்கல் பாஷையும் அவனும் அது முன்னாடி வந்து அப்படியே அந்த வாத்துக்கண்ணை வச்சுட்டு நிற்கிறான். என்னடா? இல்லை சுகா, நான் விடுவியா என்ன? நான் போகணும். நானும் அதான் சொல்கிறேன், என்னை கூப்பிட்டு போவியா என்ன? நான் உன் கூட வரணும். இல்லை நான் போயிட்டு வரேன், தள்ளு. ஏன்டா அடம் பிடிச்சிட்டே இருக்க? கூப்பிட்டு போய் ஒன்றையாச்சும். இந்த ரவுடி கிட்ட மாற்று, பட்டனை போடு, ஃபஸ்ட்டு 2 பட்டன் போடு அப்படின்னு சொல்லி அலட்டுறான். சுகாவும் கத்துறான். சுகா, மூடிட்டு பட்டனை போட்டுரு அப்படின்னு அவனும் சொல்ல சுகாவும் அப்படி பட்டனை போட்டுட்ருக்கான். போட்டேன், போதுமா? என்னது இது? வர்தா புயலுக்கு வாராமல் விட்ட மண்டை மாதிரி இருக்கு. ஒழுங்கா ஹேர் ஸ்டைலை சரி பண்ணு. நீங்கள் வராதுடா. நான் பண்ணி விடுறேங்க வா அப்படின்னு சுகாவை அழகாக பிடிச்சி அவனோட மண்ணுக்கு அப்படியே ஹேர் ஸ்டைலில் செட் பண்ணி விட்டுட்ருக்கான். வெள்ளிக்கிழமை என்னாடி தங்கம்? பாருவேன், அவங்களோட பாண்ட் கூட ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல. அதை விட நம்மளது மஜாவாக இருக்கும். சரி பாரு, இவ்வளோ நாள் சுகா எப்படி தெரிந்தான், இப்போ எப்படி தெரியுறா? எல்லாம் அப்படி தான். கன்றாவி காதல் வந்தா காலமும் மாற்றிடும். ஓஹோ அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க அவங்க 2 பேரும். இப்போ பாரு, நல்லா லட்சணமாக புல்ல மாதிரி இருக்கு. அப்போ அப்படியே என்ன மாதிரி இருந்தேன்? ரவுடி பைய மாதிரி. நான் சத்தமாக சொல்லுப்பாங்களா? நான் மாதிரி இருந்தேன், ரவுடி மாதிரி இருந்தேன். ஏன் சொல்கிறதுக்கு அதில் கேட்கலையா? கேட்குது. சரி, கூட்டு போவியா? அங்கே வந்து என்ன பண்ண போகிற? எனக்கும் படிப்பு சொல்லித்தா. உனக்கு தான் நல்லாவே தெரியும், நீ வேணும்னு தான் ஃபெயில் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்க. பக்கத்தில் உட்காந்தவன் எட்டி பார்த்தான்னு சொல்லி அவன் மூஞ்சை உடச்சிட்டு வந்து, எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா? அதுக்குள்ளே சொல்லிட்டானுங்க அப்படின்னு திரும்பி வெள்ளிக்கிழமையை பார்க்குறான். ப்ரோ, நான் தான் ப்ரோ, அவன் தான் கேட்டான், அதுக்காக சொல்லிட்டேன் ப்ரோ அப்படின்னு அவன் அங்கேருந்து வசமாக போனவன் ஒன்றை விடாமல் என் ஹிஸ்ட்ரியிலேருந்து டேட்டாலேருந்து எல்லாத்தையும் சொல்லி வைப்பான் போல். சரி, உனக்கு எல்லாம் தெரியுதுல, அப்போ என் கூட ஒரு நாள் வெளில வர்றியா? சுகா தள்ளு, நான் போகணும், டைம் ஆச்சு அப்படின்னு அவன் சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறான். இப்போ சுகாவும் பார்த்துட்டு இவனை மடக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு அவனோட பின்னாடி இப்படி ஓடி போகிறான். அப்போ ஜிம்மின்னு ஒரு இடத்துல அப்படியே சைக்கிள் நிப்பாட்டிட்டு, என்ன இப்படி பின்னாடி எவ்வளோ தூரம் ஓடி வரலான்னு பிளானில் இருக்க? எவ்வளோ தூரம் போறியோ? இல்லை, அந்த லவ் டைலாக்லாம் வேணாம். உன் டியூஷன் சென்டர் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு போவல, அந்த வீடு எங்கே வர வருதோ அங்கே வர சொன்னால் கேட்க மாட்டேல்ல. இப்படியே தான் இருப்பியா? இவனை திட்ட கூட வாய் வர மாட்டுது. எல்லாத்தையும் க்யூட்டாக என்னத்தையாச்சும் பண்ணிக்கிட்டு போ, வீட்டுக்கு போ. போக மாட்டேன்னா போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? போகல. ஏன் போகல நீ? நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். குழந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸில் அப்படியே உட்காந்துடுறான். நான் அவனை கூப்பிட்டு போக மாட்டேன், அது டியூஷன் போகிற இடம், கூட நான் வெளிலையும் வர மாட்டேன். அப்போ நான் இங்கே தான் வெயிட் பண்ணுவேன். ஓஹோ, நான் வர்றதுக்கு சாலிடாக 5 hours ஆகும். நீ வேணால் இங்கேயே வெயிட் பண்ணிக்கோ. வெயிட் பண்ணி நல்லா கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு வெள்ளிக்கிழமையும் அலெக்ஸே உட்காந்து அமுக்க விடுவேல்ல, பார்த்துக்கிறப்போ அவனுங்களை ஏறி மிதிக்க சொல்கிறேன். போ, உனக்கு தான் என் மேலே பாசமே இல்லை.
இங்கே பாரு சுகா, கிளம்பி போ. வரவியா மாட்டியா? கத்துனன்னு வச்சுக்கோ, அப்படி அப்படி கடிச்சு துப்பிடுவேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இவன் போயிடுவான்னு ஒரு நினப்பில் ஜிம்மினும் அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறதுக்காண்டி அவன் உள்ளே போயிடுறான். ஸோ ஆஃப்டர் 5 hours அப்படியே ஜிம்மின் அந்த குழந்தைங்களுக்கு டியூஷனெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளியில் வர்றான். பார்த்தா சுகா அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஜிம்மின் வரதை பார்த்துட்டு அப்படியே எழுந்துக்கிறான். முடிஞ்சா போகலாமா? அப்போ ஜிம்மின்கெலாம் ஷாக்கு. இவ்வளோ நேரம் எங்கேயா உட்காந்துருந்தா? இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தேன். ஏன் என்னாச்சு? நான் போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 5 hours. அந்த 5 hours-உம் நீங்கள் உட்காந்துருந்தியா? என்ன விளாண்டுட்ருக்க? ஆமாம், 5 hours-உம் உனக்காக இங்கே தான். ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த, அதுக்கு போகலையா எனக்கு? இல்லை, எனக்கு லீவ் கேட்டு தான் வந்தேன். சம்பளத்துலேருந்து கட் பண்ணுவேனுங்கன்னு தான் சொன்னானுங்க. பட் ஸ்டில் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண போல இருந்துச்சு. அப்போ ஜிம்மின் இவன் மேலே ஒரு மாதிரி பைத்தியமாக இருக்கான். வேறான், இவன் எப்படியே விட்டா அப்படி நானே என் பின்னாடியே வருவான். நான் இன்னும் 1 மாதத்தில் வீடு காலி பண்ணலான் இருக்கேன். இப்போ சுகா ஷாக் ஆகுறான். ஏன் எதுக்கு? எவன் என்ன பண்ணானோ எதாக இருந்தாலுமே என்கிட்ட வந்து சொல்லு, ஒத்தான் நீங்கள் செஞ்சு விட்டுருவேன். நீ செய்கிறனால தான் இங்கேருந்தே போகிறேன். இந்த மாதிரி ரவுடித்தனமாக எனக்கு இந்த ஏரியாவே பிடிக்கல, அதான் கிளம்பலான் இருக்கேன். ஓ யார்? போகாத. ஏன் போகாதுன்னு சொல்கிற? நான் போகணும், நான் போய் தான் ஆகணும். ஆனாங்கிறல்ல, போகாத. ஏன் போக வேணாம்? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை அலெக்ஸும் எப்போலேருந்து சொல்லிகிட்டு இருக்கானுங்க, ஏன் வந்து இவ்வளோ மாதம் ஆச்சு, வந்த கொஞ்ச நாளே உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அப்போவே போய் லவ் சொல்லியிருந்தேன். நான் தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். இப்போ ரொம்ப லேட்டாகவும் சொல்கிறேன். வேணாம், போகாத அப்படின்னு ஒரு சைடு நான் சொன்னாலும், பட் இன்னொரு சைடு எப்படி இருக்குது தெரியுமா? இல்லை, நம்ம யாரை லவ் பண்ணுறோமோ அந்த சந்தோஷம் அவங்க சந்தோஷப்படுறதுல தான் அந்த சந்தோஷம் நமக்கே கிடைக்கும் அப்படின்னு. உண்மையாகவே போறியா இல்லை இருப்பியா? நான் போகணும் சுகா. எவ்வளோ நாள் நான் இங்கேயே இருந்துகிட்ருக்க முடியும்? கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும். ஓ சரி, நீயும் ஒர்க்கை பாரு. ஒர்க்கை விட்டுட்டு மற்ற எதுவும் பார்த்துட்ருக்காத. ஒர்க்கு தான் மஸ்ட்டு. நான் கேட்பேன் அடிக்கடி, ஒர்க் பண்ணுறியா இல்லை என்ன பண்ணுற எல்லாமே கேட்பேன். நீ பார்க்கணும். நான் ஒர்க்கை பார்க்குறேன். சரி நான் கிளம்பட்டா அப்படின்னு ஜிம்மினுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக்டோடு அப்படி கிளம்பிகிட்ருக்கான். நான் உன்னை விட மனசே வரல. எந்த ஏரியா போகிறேன்? நான் சொல்கிறேன், ஹாஸ்டல் போகிறேன். ஓ சரி, கிளம்பு. நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜிம்மின் பாட்டில் அந்த இடத்துலேருந்து அப்படியே கிளம்பிடுறான். சுகாலாம் அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. வெள்ளிக்கிழமை அலெக்ஸு 2 பேர் சொன்ன மாதிரி அப்போயே சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி பொறுகி பயிலுக்கெல்லாம் யார் தான் பிடிக்கும்? அப்போவே சொன்னீங்க. நல்லா வேலைக்கெல்லாம் போயிட்டு இருப்பா அப்படின்னு. நான் தான் பேச்சை கேட்காம என் இஷ்டம் என் பிடித்தி இருந்தேன், எல்லாத்துலேயும் இருந்துட்டேன். இப்போ லவ்னு வரும்போது அது ஒரு மாதிரி வலிக்குதுல, ரொம்ப வலிக்குதுல. வலிக்க தான் செய்யுது அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணுறான். ஸோ ஜிம்மின் நான் இவனை விட்டு இப்போ போனால் தான் அவன் திருந்தி ஒரு நல்ல லைஃபையாச்சும் ரன் பண்ணுவான். போயிடலாம் ஜிம்மின். இவன் கூட இருந்தேன்னா இவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தான் இருப்பேன். வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு அவனும் அப்படியே போயிடுறான். லைக் அவன் ஹாஸ்டலில் போய் சொல்லியிருப்பான், ஆனால் அவனோட நேட்டிவ்க்கு போயிருப்பான். இங்கே ஜஸ்ட்டு சும்மா ஸ்டடீஸ் அண்ட் ஒர்க்குக்காக தான் வந்திருப்பான். அப்படி நேட்டிவ் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆகுது. ஹலோ, வெள்ளிக்கிழமை சுகா என்ன பண்ணுறான்? இதோ ஒரு மாதிரி சோகமாக தூங்கிட்டு இருக்கான்ப்பா. ஒர்க்குக்கெலாம் போகிறானா? போக தான் செய்கிறான், அதெல்லாம் கரெக்டாக. தலைவன் இப்போ அப்படியே லுக்கே சேஞ்ச் பண்ணிட்டாப்லையே. பார்த்தேன். நேற்று நீ தான் ஃபோட்டோ அனுப்புனல வெள்ளிக்கிழமை, அதில் பார்த்தேன். சரி நான் வைக்கிறேன்.
அப்புறம் நானும் கூட காண்டாக்டில் தான் இருக்கேன், டெய்லி அவனை கேட்டுகிட்டே தான் இருக்கேன்னு ஏதாச்சும் நினப்பான். ஆனால் ஜெமின், என்னாச்சு? ஏன் உன்னோட வாய்ஸ் லோ ஆகுது? இருப்பா, அந்த சைடு வந்து பேசுகிறேன் அப்படின்னு அவனும் வெளியில் வந்துட்டு அப்படியே பேசுகிறான். அது இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி தவிச்சு போகிறான். அவன் எப்படிம்மா நினச்சிட்டான், நீ அவன் லவ்வை இக்னோர் பண்ணிட்ட அப்படின்னு நினச்சிட்டான்ப்பா. ரொம்ப அடிதடி அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருந்தவன் அன்றைக்கெலாம் 2 ரவுடி பசங்க போட்டு மூஞ்ச மாலையே கொடுத்துருக்கானுங்க. ஆனால் சோகத்தில் திருப்பி எதுவுமே பண்ணாமல் உனக்கு எப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த அடியை வாங்கிட்டு வந்திருக்கான்ப்பா. ஸோ ரொம்ப அடிச்சிட்டாங்களா? லிட்ரலி ரொம்ப தான். லைட்டாக நெத்தியில் மட்டும் 2 தையல், அவ்வளோதான். எனது ஸ்டிச்சஸ் போடுற அளவு வந்துச்சா? ஸ்டிச்சஸ் போடுற அளவு தான். என்ன பண்ணுறது, அவனுக்கு உன் மேலே அவ்வளோ பைத்தியம், உன் மேலே பைத்தியமாக இருக்கான். ஜிம்மின் 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 ஜிம்மின், எங்கே பார்த்தாலும் ஜிம்மின் தான். அன்றைக்கெலாம் ஒரு பையன் உங்கள் வீட்டிலேருந்து போகிறேன், ஏதோ நீயே போயிட்டியோன்னு நினச்சி அந்த பையனை நிறுத்தி அப்படியே ஃபேஸை பார்க்குறான். பார்த்தா அது நீ இல்லை, இன்னொரு பையன். இப்போ அவன் ஒழுங்காக இருக்கான்ல? இருக்கான்ப்பா. ஆனால் நீ இல்லாமல் ஒரு மாதிரி வெறுமையாக ஃபீல் பண்ணுறான், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. நான் தான் சொன்னேன்ல வெள்ளிக்கிழமை, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வந்துடுவேன். ஒன் வீக் அவ்வளோதான். இவ்வளோ நாள் இந்த 2 months அவன் இருந்துட்டான். அவனுக்காக தான் நான் இங்கே வந்தேனே, என்னோடய நேட்டிவ்க்கு. என் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் நல்லாயிட்டானா நான் வந்துடுவேன். நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி தலைகீழ் புரியாமல், ஓகே நான் ரவுடி பையனாக இருக்கும்போது லவ் பண்ணதான் செஞ்சான், அவனுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி மைண்ட் செட் ஆகிடும். அதனால மட்டும்தான் நான் அங்கே போகாமல், அங்கேயே இருக்காமல் இங்கே வந்துட்டேன். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வந்திருப்பா. இப்போ சுகாவும் அப்படியே எழுந்துட்டு, வெள்ளிக்கிழமை ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயாச்சும் போயிடாட்டா? ஏன், எங்கடா போகிற சுகா? எப்பா எங்கடா போகிற? அவன் ஏதோ செஞ்சு விட்டு போயிட்டான். மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. டெய்லி காலையில் இருந்தது அவனை தான் பார்க்க கீழே இறங்கி வருவேன். பார்த்தா அவன் இல்லவே இல்லை அப்படின்னு அவனும் ஃபீல் பண்ணுறான். இதெல்லாம் ஜிம்மின் ஃபோன் கட் பண்ணாமல் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். ஆஃப்டர் 1 week அப்படியே சுகா கீழே அப்படியே நல்லா லுங்கியை ஏற்றி கட்டிட்டு ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிம்மினா இல்லாமல் ஒரு மாதிரி வெறுமையாக ஃபீல் ஆகுதுடா. இது ஹார்ட் இல்லாத ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது. எப்படா வருவ அப்படின்னு எப்பயுமே என்ன பண்ணுவானா, இந்த 2 months அப்படியே ஜிம்மினோட வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்பான். மார்னிங் வந்து எப்போயுமே அவன் கதவை திறந்துட்டு வரதை பார்ப்பான். அப்போ கரெக்டாக இன்றைக்கும் நிற்கிறான். பார்த்தா ஜிம்மின் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வர மாதிரி அவனுக்கு தோணுது. இப்படி தான் 4-5 தடவை தோணுச்சு. போய் பார்த்தா அது வேற அவனும். சுகா விட்டான், அவன் நல்லா டாக்டர்கிட்ட அனுப்பி வச்சுறான் போல், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவனும் அசால்ட்டாக திரும்பி நின்று ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி இருந்து யாரோ வந்து ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. வெள்ளிக்கிழமை உனக்கு ஏதாச்சும் ஏறிச்சுன்னா போயிட்டு அலெக்ஸ் இருக்கான், அவனை போய் போடு தள்ள அந்த சைடு அப்படின்னு எடுத்து விட பார்க்குறான். பார்த்தா கை நல்லா சாஃப்டாக குட்டியோண்டா இருக்குது. இது இப்போ எங்கள் கனவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவனோட நினப்புலேருந்து வரவே முடியாதா? வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். ஆனால் சுகா கூப்பிடுறது கூட அவன் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்படி பொறிக்கு போயல திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி ஜிம்மின் லைட்டாக அவனுக்கு பின்னாடி அடியே போடுறான். இப்போ சுகா லைட்டாக திரும்பி பார்த்தா உண்மையாகவே ஜிம்மின் இப்படி சுகாக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. கனவுலல்ல கனவுலாம் இல்லைல்ல கனவுல வர்றாங்க உங்களுக்கு நொட்டிக்கிட்டு. என்னடா என்ன மறந்துடலான்னு எதுவும் பிளானில் இருந்தியா என்ன? மறைக்கிறதுக்கு நொட்டுறாங்க ஷிவலுக்கு. நல்லா வந்துடும்டா ஜிம்மினா, போயிடு. லவ் சொன்னால் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போயிடுது. இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் வரேன். 2 மாதத்துக்கு அப்புறம் எதுக்கிட்ட வந்த? போக வேண்டியது தானே. அப்போ இழுத்து நல்லா நச்சுன்னு கொடுக்குறான் ஜிம்மின் சுகா லிப்ஸ்லையே. ஏன் திரும்பி வந்தேன்னு கேட்டேன்ல, சொல்லட்டுமா என்னோடய ஃப்ளாஷ்பேக்? அப்போ சுகாலாம் செம்ம ஷாக்கில் நிற்கிறான். ஃப்ளாஷ்பேக்கா? உனக்கு என்ன ஃப்ளாஷ்பேக்? முத்தம் கொடுத்துட்டு அகைன் கட்டி பிடிக்கணும்னு கூட தெரியாது. கேட்டால் லவ் பண்ணுறானா? எப்போ வந்து சொல்கிறான் பாரு. இந்த ஏரியாவுக்கு வந்து 6 மாதம் ஆச்சு. அப்படி இப்படின்னு 2 மாதம் போகணுன்னு பார்த்தாலும் 8 மாதம் ஆச்சு. வந்து சொல்கிறான் பாரு, நல்லா 6ஆவது மாதம் உன்னை லவ் பண்ணுறேன்னு.
அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னு ஜிமினி அப்படியே சுகாவோட நெஞ்சில் போயிட்டு சாஞ்சிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு நாள் நீ அங்கே வந்த தெரியுமா? நான் எங்கே வந்தேன்? எல்லார் இடத்துக்கும் தான் நான் போகிறேன். திருப்பி கட்டி பிடிக்கிறியா இல்லை நான் அப்படியே விலகிறவா அப்படின்னு ஜிம்மினும் அப்படியே விலக பார்க்குறான். இப்போ சுகா அகெயின் பிடிச்சி நல்லா இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ மேலேருந்து வெள்ளிக்கிழமையும் அலெக்ஸும் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. வெள்ளிக்கிழமை போயிட்டு அலெக்ஸ் ஒரு மாதிரி உரசிட்ருக்கான். டி வெள்ளிக்கிழமை அமைதியாக பாரு அந்த காதல் புறாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு அலெக்ஸும் அப்படியே வெள்ளிக்கிழமைக்கு 2 அடியை போட்டு விட்டு உட்கார வைக்கிறான். இப்போ சொல்ல என்ன ஃப்ளாஷ்பேக்? அப்படி கேட்கணும். அது வந்து தெரியுமா? என்னது? எப்போ? எங்கே வந்த? அதுதான் அப்புறம்லேருந்து சொல்லிகிட்டு இருக்க. ஓ உன்னோட இந்த ஸ்மெல் இருக்க ஜிமினா அப்படின்னு ஜிமினா நல்லா அப்படியே மோந்து பார்த்துட்ருக்கான். எங்கள் காலேஜ்க்கு? உன் காலேஜுக்கா? அங்கே நிறைய டைம் வந்துடுறியேண்டா. அது இல்லை, நீ டேவிட்டை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருந்த. அப்போ தான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஓ இதோ அந்த சரி கேட்ட வேணா அகைன் கண்டினியூ பண்ணிப்பாங்களா? அந்த டேவிட் இருக்கான்ல, அவன் இருக்கான் காலை கையை உடச்சி விட்டு இப்போ வீட்டில் அமைதியாக தான் கிடக்கான். அவனை பற்றி நீ என்ன சொல்லணும்? நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு போனேன். அப்போது அவன் என்கிட்டன்னு இல்லை எல்லார்கிட்டே ஒரு மாதிரி தப்பாக பார்த்துட்டு தப்பான இடத்துல கை வைக்க வந்துட்டு அந்த மாதிரி இருந்தான். உன்கிட்ட ஏதாச்சும் தப்பாக நடந்தானா சொல்லு, அவனை உயிரோட விட மாட்டேன், உயிரோட கொளுத்திடுவேன், சொல்லு ஜிமினா அப்படின்னு செம்ம கோவத்தில் அப்படியே ஜிமினை கட்டி பிடிக்கிறான். வெயிட் பண்ண, எதுக்கு இவ்வளோ கட்டி பிடிக்கிறான்? கோவமா? வெயிட் பண்ண அப்படின்னு அவனும் கொஞ்ச நேரம் அப்படி நிப்பாட்டிட்டு சொல்லு என்ன பண்ணா? அப்போ என்னையும் அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு பார்வையாலேயே அப்படியே ஒரு மாதிரி அதில் அவ்வளோ காமும் எவ்வளோ கேவலமாக பார்த்தா. எங்கே பார்த்தா? கேளு சுகா, என்னை மட்டும் இல்லை எல்லாத்தையுமே. நான் அங்கேருந்து இங்கே படிக்கிறதுக்காக தான் வந்தேன். பட் ஸ்டில் இப்படிலாம் பார்க்கும்போது அதுவும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட யாருமே இல்லை. அப்பப்போ பார்ட் டைம் ஒர்க் பார்த்துட்டு அந்த மாதிரி தானே இருந்தேன். எனக்கு பேசாமல் ஊருக்கே திரும்பி போயிடலாமான்னு இருந்துச்சு. பட் அங்கே போனாலும் அந்த யூனிவர்சிட்டியை விட இது தான் பெஸ்ட்டு. அதனால தான் நான் இங்கே வந்தேன் ஸ்டடீஸ்க்காக. ஒரு மாதம் அப்படியே ரொம்ப நரகமாக போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாமல் அந்த சைடு போகும்போது வரும்போதும் அவனும் என்னை ஒரு மாதிரி அசிங்கமாக பார்த்துட்டு எனக்கு லிட்ரலி சொல்ல போனால் நான் வேறு காலேஜே மாறலான்னு தோணுச்சு. இங்கே வந்துட்டு மாலை சொல்லு. இந்த டயத்தில் என்ன சொல்லணும்? சரிடா நான் இருக்கே கவலைப்படாதங்கணும். அப்போ சுகாவும் அப்படியே ஜிமினோட நெத்தியில் போயிட்டு அறிக தான் உன் சைடே வரமாட்டான். அப்புறம் தான் என் சைடே வரலையே. ஓ எப்படி வரல? ஒரு நாள் நீ டேவிட்டை கிளாஸ்க்குள்ளே வந்து நல்லா பெல்ட் எடுத்து புரட்டி அடிச்சல்ல, அது மட்டும் இல்லாமல் நல்லா போட் சைடே வச்சு மூஞ்சிலே பொக்குன்னு 2 கொடுத்து தெரியுமா? நல்லா ரத்தம் ஊற்ற அப்படி கதறி உன் காலில் விழுந்தானே. அது வேறு ஒரு சம்பவத்துக்காக அவனை போட்டு போலக வந்தது. அதை காலேஜில் வந்து மாட்டிடான். வேறு என்ன பண்ணுறது? விட முடியுமா? அலெக்ஸா ஒரு மாதிரி. ஆனால் நீ வேறு மாதிரி யாருக்காகவோ தான் அவனை அடிக்க வந்த. எனக்கு நல்லா தெரியும். ஈவன் இதுக்கு முன்னாடி நான் அவனை அப்போ பார்த்தது கூட கிடையாது. பிகாஸ் நான் இங்கே காலேஜ் படிக்க வந்துட்டு நான் என்னோடய வீடே நான் வேறு சைடு தான் ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த லாஸ்ட்டு 6 மந்த்து தான் அப்படியே இங்கே இந்த ஏரியாவுக்கு வந்தேன். ஓ அதுக்கு அப்போது அதுதான் இந்த சினிமாவில் வர மாதிரி நான் ரொம்ப சேடாக இருக்கும்போது அவன் யாராச்சும் ஏதாச்சும் பண்ண மாட்டாங்களா, கொன்ற மாட்டாங்களான்னு இருந்துச்சு. ஓ இந்த குட்டி கொஞ்சம் நிகழ்வு அவ்வளோ கோவம் வருமா? அவ்வளோ கோவம். எந்தளவு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆனன்னு தெரியுமா? அவனும் அவன் பார்வையும்
நல்லா நல்லா டேட்டூ போட்டுட்டு வாயில் எப்போ பாரு போதை போதை போதை. சி, எனக்குலாம் அவன் பக்கத்தில் போனாலே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும். ஸ்டெப் சைடெலாம் இறங்கி போகும்போது அப்படியே ஒட்டிக்கிட்டு உரசுற மாதிரி போவான். இனி வரமாட்டான். அவன் தான் வரவே இல்லையே. அப்போ அதனால தான் என் லவ் வந்துச்சா? இல்லை, எனக்கு பொதுவாகவே சாஃப்டாக இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன் விஷயத்தில் என்ன செய்கிறது? நீ ரொம்ப ரகடான ஆள். பட் ஸ்டில் எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாருமே பார்ப்பாங்க. லைக் அவன் என்ன இந்த மாதிரி பண்ணுறத. காலேஜில் ஒரு ஆள் கூட தட்டி கேட்கலங்கிறத விட ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு வார்த்தை எவனுமே கேட்கல. நாசமாக போனவனுங்க. டேய் என்னடா? ஆனால் நீ எனக்காக பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போலேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். காலேஜில் நான் போய் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில. நீ யார், நீ எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம். ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன்ல. ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? எப்படி தெரியுமா? ஒரு நாள் நீ தான் பைக்கில் வந்துட்டு இருந்திய. ஆமாம். அப்போ நானும் என்னோடய சைக்கிள் எடுத்து சைக்கிளில் வந்துட்டு இருந்தேன். அப்போது பின்னாடி வெள்ளிக்கிழமை இருந்தான். அப்போ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். என் வீடு இந்த தெருவுலேருந்து ரொம்ப ரொம்ப தூரம், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவையில் இருக்கும். ஆனால் அவனை இப்படியே விட்டால் அவனை அகைன் பார்க்க முடியாது. நான் வேறு ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட். யார்கிட்ட கேட்கவும் முடியாது. யாராச்சும் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிள்லையே அவ்வளோ தூரம் அவனை பார்க்க வந்தேன். அப்போ சுகாக்குள்ள ஒரு மாதிரி டச்சிங்காக ஃபீல் ஆகுது. டேய், இந்த குட்டி காலை வச்சுட்டு சைக்கிளை மிதிச்சிட்டு எனக்காக அவ்வளோ தூரம் பார்க்க வந்தியா? அப்புறமா பார்த்துட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இங்கே வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது சார் என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். நானும் நான் லவ் பண்ணுறேன், இந்த லவ்க்குள்ளே கமிட் ஆகுறது அப்படி இப்படின்லாம் சத்தியமாக சொல்லணுன்னா ரொம்ப பயம். பட் ஸ்டில் நீ என்னை அகெயின் திருப்பி லவ் பண்ணுறேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்டு. அட பாவி, அப்போ ஃபஸ்ட்டு உனக்கு ரூட் விட்டது நான் இல்லை, நீ தான். அப்புறம் காலேஜ் ஜாலியாக இருந்தது. அவன் பக்கமே வரமாட்டான், யார் பக்கமே வரமாட்டான். நான் ஜாலியாக அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டு போவேன். இந்த முறைப்பண்ணி அவன் அவங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துருக்கும் போது முறைச்சாலே அவன் வந்துருக்க மாட்டான். சரி, அப்போது நீ தான் என்னை ஃபஸ்ட் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியா? அப்போ நான் தான் உன்னை லவ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேனா? ஆமாம். ஏன் கேட்குற? சும்மா கேட்டேன். வெள்ளிக்கிழமை? இல்லை தலை, நாங்கள் எதுவும் பார்க்கல தலை. வெள்ளிக்கிழமை உள்ளே காலியாக தானே இருக்கேன். அலெக்ஸை கூப்பிட்டு வெளியே போ. நான் இப்போ மேலே வருவேன். சுகா ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணுறான் வெள்ளிக்கிழமையை பார்த்து. புரிஞ்சுப்பா, நீ உள்ளே கூப்பிட்டு போய் குஜால்ஸ் பண்ணணும், நாங்கள் வெளில போயிட்டு புரியுதுப்பா அப்படின்னு அலெக்ஸ் அப்படி தூக்கிட்டு அவன் கீழே வர்றான். இந்த சைட் சுகா அப்படியே ஜிம்மினை தூக்கிட்டு அவன் மேலே போகிறான். அப்போ வெள்ளிக்கிழமை சின்ன பையன், ஓட்டு போடா வெள்ளிக்கிழமை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உள்ளே போயிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ஜிம்மின்லாம் எதுக்கு நான் லவ் சொல்லாமல் இருந்திருப்பேன். நீ ஃபீல் பண்ணும், ஏன்டா இத்தனை நாள் என்கிட்ட அந்த லவ்வை சொல்லேன்னு ஃபீல் பண்ணும். அந்தளவு இனிமேல் உன்னை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு நல்லா முத்தம் கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, உனக்கு சாஃப்டான பையன்தான் பிடிக்கும்னு சொன்னேன், ஆனால் ரவுடி மாதிரி இருக்கேன். அப்புறம் எதுக்குடா 2 மாதம் வேறு எதுக்கு போனேன்? குட் கொஸ்டின். எதுக்குன்னா, அது இப்படியே இருந்தேன்னா அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ண உன்னை ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அப்படியே ரொம்ப ரவுடி மாதிரியே தெரிஞ்சிருவல்ல. அதனால தான் உன்னை பொறிக்க பையன்லேருந்து நல்ல பையனாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். ஓகேடா, இதோட இந்த 1 ஷாட் முடிச்சுக்கிறேன். இன்னும் ஜஸ்ட்டு நார்மலான ஒரு 1 ஷாட் தான். யூன்மீன் போடலன்னு சண்டைக்கு வந்துடுவீங்க போல். சாரி, மன்னிச்சிருங்க. நான் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். அண்ட் எனக்கு இன்னும் ஒன்று மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் சில இந்த ரவுடி கேரக்டர், ரகட் கேரக்டர்ஸ் அதுக்கெல்லாம் லைட்டாக கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும்.
உங்களுக்கு ஓகேனா நான் சொல்லுங்கள், நான் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா வேண்டாம். பட் அது பண்ணால் கொஞ்சம் நல்லா கேரக்டருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி என்னோடய பாவ். ஸோ உங்களோட பாவ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு ஓகே, அது யூனியன்லேயே உங்களுக்கு வேறு என்ன டாபிக் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, அண்டு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்டு டேக்குக்கோட சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலடா, பிரைட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அவள் அதை ஃபுல்லாகவே பார்த்துப்பா. நான் மற்றது ஒன் ஷார்ட்ஸ் அதை ஃபுல்லாக நான் பார்த்துக்குவேன். 2 பேரும் குழப்பிக்காதீங்க. 2 அட்மின் இருக்கும் அந்த சேனலுக்கு. அது எப்போயாச்சும் ஒரு பிரைட்டு, நான் ஜாரா, நான் வந்து இருப்பேன். டெய்லி வீடியோஸ் டெய்லியும் இல்லை, போடுவேன். ஒரு மாதிரி ரெகுலராக போடுவேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி. ஸோ அதான். ஸோ இப்போ எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கனால லேக் ஆகுது. ஐ நோ, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகேடா, எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அண்டு இந்த டிஸ்க்ளைமர் முன்னாடியே சொல்லியிருக்கணும். பட் விஎல் பிடிக்காதவங்க பார்க்காதீங்கடா, பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். அப்புறம் பிடிக்காமல் பார்த்துட்டு என் மேலே வெறுப்பை வளர்த்துட்டு எதுக்கு இது? தேவையில்லாத வேலை தானே. ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல்.